அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் தரக்கூடிய அற்புதமான உருவரி மந்திரம் தான் நான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு தான் வாழணுங்கிற எந்த வித தலையெழுத்தும் கிடையாது. விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்ம சொல்லுகின்ற மந்திரங்களுக்கும் வழிபாட்டுகளுக்கும் நம்முடைய கர்மாக்களுக்கும் இருக்குது. கர்மாக்கள் தீர தீர கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீருங்கிறது தான் ஒரு ஐதீகம். அப்படி அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு வழிபாடானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அதிர்ஷ்டம், பணம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இப்படி எல்லாத்தையுமே நமக்கு மீட்டு தரக்கூடிய, இல்லை நம்மை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரப்பதிவு தான். நிறைய பேருடைய வீட்டில் எவ்வளவோ உழைப்போம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க முழுக்க கஷ்டங்களாக இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறதுக்கான ஒரு யோகம் வேணும் பார்த்தீங்களா? அந்த யோகத்தை தரக்கூடியவர் நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகார முறைகள் நம்ம செஞ்சிட்டாலே போதும். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில், அதாவது ஜனனம் நம்ம ஆகிறப்ப எல்லாருக்குமே அந்த ஜனன ஜாதகம் சொல்லிட்டு இருக்குது. அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு விதியே எழுதியிருந்தால் கூட இந்த எளிமையான பரிகாரங்களை, இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக கண்டிப்பாக அந்த சுக்கிரனை நம்மளால் நல்லா ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள், வாய்ப்புகள், பணக்கார யோகங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு நேரத்தில் நம்ம சொல்கிறப்ப நமக்கு விசேஷமான பலன்கள் தரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நவகிரகத்தில் குருவை அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய சுபகிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தாங்க. ஏன்னா தனகாரகமான அந்த குரு நமக்கு எல்லா பணமும் தரார்னா, அந்த பணத்தை நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்கு, நம்ம கையில் நல்லா அப்படியே தாராளமாக நல்ல ஒரு பணக்கார யோகத்தோடு வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையை நமக்கு யார் தருவான்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான் தருவார். அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுக்கு நம்ம வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும், எல்லா சுகபோகங்களும், திருமணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவு, அந்யோன்யம், ஒரு தாம்பத்தியம், அப்படி எல்லா வகையிலையும் குடும்பத்தில், வெளியில், பெயர், புகழ், அந்தஸ்து, ஒருத்தர் வராங்கனாலே டக்குன்னு எல்லாரும் ஏந்திரிச்சு நிற்கிது, மரியாதையை நம்ம பார்க்குறது, அப்படி அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சுகபோக வாழ்க்கை தரக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னடா இது, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், எப்போ பார்த்தாலும் இப்படி கஷ்டங்கள் தீரவே மாட்டேங்குதுன்னு நம்ம பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய காசு பணங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இருந்திருக்கும். சிலருக்கு பணம் இல்லாமல் அனுபவிக்க முடியாமல் இருப்போம், சிலருக்கு பணம் இருந்துட்டும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமே இருக்காது. இதற்கு எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா நம்முடைய சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுக்கான ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு எளிமையான ஒரு முறையில் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 முறை 3 முறை நம்ம சொல்லவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல அந்த ஒரு யோகங்களானது நமக்கு கூடி வரதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9, இந்த நேரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பெட்டர் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9. இந்த நேரத்தில் வெளியில் போகிறவங்க, வேலையை முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம் பாருங்க. இந்த நேரத்தில் உங்களால் பூஜை அறையில் சின்னதான ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கணும். ஒரு நெய் தீபம் தான். எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுறது, ஒரே ஒரு அகல நம்ம நெய் விளக்கை ஏற்றினா கூட அதுவே நமக்கு நல்ல ஒரு செல்வ யோகத்தை நமக்கு தேடித்தரும். நிறைய பேர் நினைக்கலாம், நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, நம்ம போய் எப்படி மாதிரி நெய் தீபத்தை வாங்கி எப்படி ஏற்ற முடியும், நம்ம நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலாச்சும் பரவாயில்ல, ஒரு அகலில் சின்னதான ஒரு நெய் நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ ஆக போகுது, அந்த நெய் தீபத்தை மட்டும் வாங்கி வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் உங்கள் வீட்டில் ஏற்ற ஆரம்பித்து பாருங்கள்.
நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு வரத்துக்குள்ளே உங்களுடைய பணவரவு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு வெளியிலலாம் கடன் வாங்காமல் நம்ம நிறைய செலவு பண்ணுறதுக்கான அந்த பணம் புரள்வதற்கான அந்த ஒரு சூழல் நம்ம செய்கின்ற இந்த ஒரு வழிபாடை நமக்கு தேடி கொடுத்துருங்க. அதனால் நமக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரம் இதற்கு நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற பொருட்கள் தான் எப்பயுமே விசேஷம். அதாவது நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் இல்லை, நம்முடைய அடுப்படியில் சக்கரை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம வெறும் சக்கரை மட்டுமாச்சும் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி வெள்ளை நிறத்தில் பால் பாயசம் பண்ணலாம். அப்படி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எந்த இனிப்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்முடைய அடுப்படியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரை இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை சக்கரையை எடுத்துகிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக மனசில் சுக்கிர பகவானை நீங்கள் வேண்டி அவருடைய இந்த பீஜாஸ்வர மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10-15 நிமிஷங்கள், நமக்கு எண்ணிக்கை வேணாம், அப்படியே உங்களுக்கு எண்ணிக்கை தான் வைக்கணும் அப்படின்னா 27 முறை நீங்கள் தாராளமாக கவுண்டிங் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உங்கள் பூஜை அறையில் உட்காந்து சொல்லலாம். இப்போ நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணுமாங்கிறது அப்படி கிடையாது, வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் முழு மனசோடு நம்ம ஆத்மார்த்தமாக சொல்கிறது தான் முக்கியம். நம்ம அப்படி இந்த தீபத்துக்கு முன்னாடி இப்படி உங்கள் கையில் உள்ளங்கையில் அந்த சர்க்கரை வச்சுட்டு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மந்திரம் ஓம் ஷூம் சுக்ராய நமக, ஓம் ஷூம் சுக்ராய நமக, இந்த ஒரு மந்திரத்தை இந்த கையில் வச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்த உடனே இந்த சர்க்கரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடிகளுக்கு அடியில் நீங்கள் இப்படி போட்டுறணும். இப்படி போடுறதன் மூலமாக அந்த சர்க்கரையை அந்த ராத்திரியே எறும்புகளோ ஒரு ஈயோ ஏதாவது ஒரு உயிரினம் அது உணவாக எடுத்துக்கும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம சுக்கிர பகவானை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நிச்சயமாக சுக்கிர பகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்வதற்கான பணவரவு, அந்த பணவரவு வந்தாலுமே அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனைத்து விதமான யோகங்கள் சுகபோக வாழ்க்கை A to Z ஒருத்தங்களுடைய எல்லா ஒரு சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு யோகத்தை தரக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் முழு மனசோட யார் ஒருத்தங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரோமோ, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய அடிப்படை தேவைகளான அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை பூர்த்தி செய்வதற்கான பணவரவு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பத்தில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய உலோகம் மெட்டல் என்னான்னு கேட்டிங்கன்னா வெள்ளி. இந்த வெள்ளியில் ஆன பொருட்கள், நம்ம வெள்ளி கொலுசு போட்டுக்கிறது, இல்லாட்டி வெளியில் சின்னதாக மோதிரம் போட்டுக்கிறது, அப்படி வெள்ளியில் அணியக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கையில் நீங்கள் எப்பயுமே அணிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அந்த மிராக்கல் சேஞ்சஸ், அந்த பணவரவு வர்றது, நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது, இது எல்லாமே நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் இந்த எளிமையான டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுக்கிர பகவானை போற்றுங்கிற அற்புதமான ஒரு தமிழ் மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாத்துக்குமே இது ஒரு உந்துதலாக நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.